அதாவது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு சாதாரண மனித உணர்ச்சி என்பது மென்மையானது. அதனால் மென்மையான அந்த மனித உணர்ச்சி போதுமானது கிடையாது. மனித உயிர்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டுமென்றால் அவங்களுக்கு வலிமை அதிகமாக தேவை. வன்மையான உணர்ச்சிகள் தேவை. மென்மையான உணர்ச்சிகளோடு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது. அதனால் உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றக்கூடிய உணவு முறைகள் அது கண்டிப்பாக தேவை. அதாவது நல்ல வலிமை தரணும், வன்மையாக மாற வேண்டும். உணர்ச்சிகள் அத்தனையும் வன்மையாக மாற வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும், அதுக்கு தகுந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்கணும். இப்போ மதம், சாதி இதெல்லாம் மூட நம்பிக்கைகளும் வன்மையான உணர்ச்சிகளை தரும். இப்போ உணவு பார்த்திங்கன்னா, உணவு எதெல்லாம் வன்மையான உணர்ச்சியை தரும்? தானிய உணவு இதெல்லாம் மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். மூட நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள், மூட நம்பிக்கைகள் நமக்கு வன்மையான உணர்ச்சியை தரும். ரொம்ப அதாவது என்ன சொல்கிறோம், வன்மையான உணர்ச்சி அப்படின்னு வன்முறை உணர்ச்சிகளை தரக்கூடியது அந்த மூட நம்பிக்கைகள் என்பது. அப்போ மூட நம்பிக்கைகள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு ரொம்ப தேவை. ரொம்ப மென்மையாக இருந்தோன்னா நம்ம பிழைக்க முடியாது, வாழ முடியாது. யாரும் நீங்கள் மென்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையில் தினமும் ஒரு 100-200 கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் பிழைக்கணுன்னா உங்களுக்கு வன்மையான உணர்ச்சியோடு இருந்தால் தான். ஒரு வன்முறை உணர்ச்சி உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் ரொம்ப வலிமையானவர், அது அளவுக்கு அதிகமான ஒரு மென்மையான அந்த மனித இயல்போடு இருந்தால் இங்கே முடியாது. அப்போது நீங்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழணும் அப்படின்னா எது சிறந்தது அதெல்லாம் நீங்கள் செய்யணும். எது உங்களுக்கு அந்த வன்முறை உணர்ச்சியை தரும், வலிமையை தரும், அளவுக்கு அதிகமான வலிமையை தரும். அதனால் நோய் வந்துன்னா கூட பரவாயில்ல, அளவுக்கு அதிகமான வலிமை தான் எனக்கு இப்போதைக்கு தேவை. இன்றைக்கி நான் உயிர் வாழ்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை? பிற்காலங்களில் எனக்கு நோய் வரலாம். வன்முறை உணர்ச்சி என்பது எனக்கு நோய்களை ஏற்படுத்தலாம், அது பிற்காலங்களில். ஆனால் இந்த காலகட்டத்தில் எனக்கு அந்த வன்முறை உணர்ச்சியை தருவது எது அப்படின்னா, அதுக்கு மூட நம்பிக்கைகள் வன்முறை உணர்ச்சியை தரும். குற்ற உணர்ச்சி, அதான் வன்முறை உணர்ச்சின்னா எது? குற்ற உணர்ச்சி. இப்போ மென்மையான உணர்ச்சி என்பது குற்றங்கள் இல்லாமல் ஒரு அறிவுபூர்வமாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு உதவக்கூடியது. அப்போது குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சி, அதான் வன்முறை உணர்ச்சி என்பது. அதை எதெல்லாம் தருமோ அதெல்லாம் மனுஷங்க ரொம்ப கொண்டாடினாங்க. இந்த மாதிரி தானிய உணவுகள் நமக்கு வன்முறை உணர்ச்சியை தரும், மூட நம்பிக்கையை ஏற்படுத்தும், குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும், குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆசையை தூண்டும். அப்போவே அவங்களுக்கு மூட நம்பிக்கை தான். குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆசை வந்துட்டாலே அப்போ அவங்களுக்கு அறிவுபூர்வமான அணுகுமுறை அவங்ககிட்ட இருக்காது. கண்டிப்பாக குற்றவாளிகள் எல்லாருமே மூட நம்பிக்கை நிறைந்தவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்போது மூட நம்பிக்கை தான் இங்கே தேவை. மூட நம்பிக்கைங்கிறது என்ன தெரியுமா? குற்றவாளிகளின் நம்பிக்கை தான். குற்றங்கள் மீது உள்ள நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. குற்றங்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்தது. இப்போ சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சிங்கத்தை நான் சிங்கண்டா அப்படிங்கிறோம், சிங்க பரம்பரை அப்படின்னு சொல்லணும், சிங்கப்பெண். அது மாதிரி புலி மாதிரி அப்படின்னு காரணம் என்னென்னா, அது ஒரு குற்ற மனப்பான்மை தான் இந்த சிங்கத்தையும் புலியும் நம்ம கொண்டாடுவதுக்கு காரணம். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு குற்றவாளியாக இருந்தால் தான் நீங்கள் பெரிய ஆளாக ஆக முடியும், பிழைக்க முடியும். அதனால தான் அந்த காலத்தில் அரசர்கள், ராஜாக்கள்லாம் அவங்களோட வேலை என்னென்னா, அந்த ஏரியா ரவுடி. அவங்களாம் சிற்றரசர்கள் யாருன்னா அந்த ஏரியாக்காரங்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு அந்த ஏரியாவை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாக்கிட்ட வரி வசூலிக்கிறது, பக்கத்து நாட்டுக்காரங்களோட போய் சண்டை போடுறது, அந்த மாதிரி குற்றங்கள் செய்வதில் ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள் தான் அந்த காலத்தில் ராஜாக்களாக, அரசர்களாக இருந்திருக்காங்க. அப்போ குற்றங்கள் செய்கிற வலிமை தான், குற்றங்கள் செய்கிற திறமை தான் உனது வலிமையாக பார்க்கப்பட்டது. வெட்டணும், குத்தணும், கொல்லணும், இந்த திறமை. நீ எத்தனை பேரை கொண்டிருக்க, எத்தனை பேரை அடித்து போடுவ, நீ எத்தனை பேரை அடித்து வீழ்த்துவ, அந்த குற்ற உணர்ச்சி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். இப்போவும் அது இருக்க தான் செய்யுது, இப்போவும் அது இருக்குது. அது வேறு நவீன வடிவில் இருக்கிறது. அந்த குற்ற உணர்ச்சி தான் ஒருவருடைய வலிமையை தீர்மானிக்கிறது. நீ எத்தனை பேரை அடிமைப்படுத்தி வேலை வாங்குவ, 10-15 பேரை, 100 பேர், 1000 பேரை ரொம்ப ஈஸியாக நான் 1000 பேர்த்த கூட அடிமைப்படுத்தி வேலை வாங்குவேன். அந்த அடிமைப்படுத்துறதுங்கிறது அது ஒரு குற்றம் தானே. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் திறமை என்பது நீ எந்த அளவுக்கு குற்றங்களில் ஈடுபடுவாய். குற்றங்களும் பார்த்திங்கன்னா வெளிப்படையான குற்றங்கிறது ரவுடிசம், திருடுறது, கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, அது வெளிப்படையான குற்றம். ஒரு நவீன ஒரு நுட்பமான குற்றம்லாம் இருக்குது. அதான் அடிமைப்படுத்துறது, போரிடுவது, இராணுவம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நுட்பமான ஒரு குற்றம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனுமதிக்கப்பட்ட குற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, ஒரு கோப உணர்ச்சி, வன்முறை உணர்ச்சி, அதை உனக்கு எதெல்லாம் தருமோ அதெல்லாம் மக்கள் கொண்டாடினாங்க.
அந்த குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியது, அந்த வன்முறை உணர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியது எது? தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, அதாவது மனித உயிர்களுக்கு சம்மந்தமில்லாத நடைமுறைகள் அத்தனையுமே வந்து குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்தும், மூட நம்பிக்கைகளை அதிகப்படுத்தும். அது தானிய உணவு, மாமிசம், மீன் உணவுகள்லாம் சாப்பிட்டாக்கா, உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்டாக்கா உடம்புல அளவுக்கு அதிகமான ஆற்றல், வலிமை எல்லாம் வரும். குற்றங்கள் செய்ய வேண்டும், பிறரை அடக்க வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அதுமாதிரி மதம், சாதியெல்லாம் ஏன் ஏற்பட்டதுன்னா இது வந்து மூட நம்பிக்கை. இந்த மதம், சாதி என்கிற அந்த மூட நம்பிக்கை ஒருத்தருக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தும், குற்ற உணர்ச்சியை தீவிரப்படுத்தும். அதனால தான் மதம், சாதியை வந்து கொண்டாடுறாங்க, பாதுகாக்கிறாங்க. ஏன்னா அது வாழ்வதற்கு தேவையான, இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான ஒரு வன்முறை உணர்ச்சியை உருவாக்கக்கூடியது, ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் நோய்களை கூட ஏன் வீட்டுக்கு வீடு நோய் அப்படின்னா குற்ற உணர்ச்சியால் தான் நோய்களே வந்தது. அந்த குற்ற உணர்ச்சியை கொண்டாடுகிற ஒரு உலகமாக, குற்ற உணர்ச்சி தான் இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உதவும். ஒரு கடவுள் மாதிரி குற்றம் என்பது ஒரு கடவுளின் உணர்ச்சி மாதிரி, குற்ற உணர்ச்சி என்பது ஒரு கடவுள் உணர்ச்சி மாதிரி. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு, நீ பெருசாக சாதிக்கிறதுக்கு எல்லாமே வந்து அந்த குற்ற உணர்ச்சி தான் உனக்கு பயன்படும். உன்னையே நீ அழித்து கொள்ள துணிய வேண்டும். அதான் அடிப்படையான குற்றம். அடிப்படையான குற்றம் என்னென்னா, உன்னையே நீ அழிப்பதற்கு துணிய வேண்டும். அப்போ தான் நீ பிறரையும் அழிக்க முடியும். அப்போ முதல்ல நம்மளை அழிச்சிக்கிறோம் பாருங்கள், அதுதான் வந்து அடிப்படையான குற்ற உணர்ச்சி. பிறரை அழிப்பது என்பது வெளிப்படையான ஒரு குற்ற உணர்ச்சி. வெளியில் பிறரை அழிப்பது அது மாதிரியான அது அப்போ அந்த குற்ற உணர்ச்சியை தூண்டக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது, குற்ற உணர்ச்சியை, வன்முறை உணர்ச்சியை தூண்டக்கூடிய மதம், சாதி, இது போன்ற நிறவரி, ஏற்றத்தாழ்வுகள், இது எல்லாமே குற்றம். அது பண்ணும்போது தான் மனுஷங்கிட்ட அந்த குற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே வரும். குற்ற உணர்ச்சி, வன்முறை உணர்ச்சி வரும். அதாவது மனுஷங்களை வந்து அடக்கணும், அடிமைப்படுத்தணும், கொல்லணும், அழிக்கணும், கொலை பண்ணணும், ஒழிக்கணும், இப்படிங்கிற அந்த உணர்ச்சி இருக்குல்ல, மனுஷங்க மேலே பரிதாபமே காட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்ச்சி இருக்குல்ல, அதுதான் வந்து வன்முறை உணர்ச்சி, அதுதான் குற்ற உணர்ச்சி. அந்த உணர்ச்சி இருந்தால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஒன்றை சாதிக்க முடியும். மனுஷங்க மேலே பரிதாபப்பட்டு கொஞ்சம் கூட பிறருக்கு இடையூறு செய்கிற மனப்பான்மையே உங்களுக்கு இல்லைன்னா உங்களால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அப்போ குற்ற உணர்ச்சினா என்ன தெரியுமா? பிறருக்கு இடையூறு செய்கிற ஒரு உணர்ச்சி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் உங்களால் வாழ முடியும், இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும். பிறரை பார்த்து நீங்கள் பரிதாபப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட மற்றவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. 4 பேரை வேலை வாங்கணும், நீங்கள் படித்து முடித்து உங்கள் கீழே 100 பேரை வேலை வாங்கணும். கஷ்டமான வேலைகளை தயதாட்சணை இல்லாமல் அவங்க மேலே பரிதாபப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் வேலையை வாங்க முடியாது, பெரிய விஷயங்களை நீங்கள் சாதிக்கவும் முடியாது. அப்போது அந்த வேலை வாங்குகிறோம் பார்த்தீங்களா, 4 பேரை வேலை வாங்குறது, 100 பேரை 1000 பேர்த்த வேலை வாங்குறது, அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம கீழே உள்ளவங்கள நம்மளை வேலை வாங்குகிறோம் பாருங்கள், அந்த உணர்ச்சி தான் இருக்குது பாருங்கள், அதுதான் வன்முறை. அதுக்கு வந்து வன்முறை உணர்ச்சி தேவை, அதுதான் குற்ற உணர்ச்சி. அது ஒரு குற்றம். மற்றவங்கள வேலை வாங்குறது இருக்குல்ல, தொழிலில் வந்து நம்ம மற்றவங்கள வேலை வாங்குகிறோம் பாருங்கள், அதுதான் குற்றம். யாருன்னே எந்த உரிமையும் கிடையாது, ஆனால் சம்பளம் நமக்கு கீழே 4 அதாவது உங்களுக்கு கீழே உள்ளவங்கள நீங்கள் வேலை வாங்குறீங்களா, அதை செய் இதை செய்யலைன்னா திட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த குற்றம். அப்போ இந்த உலகத்தில் அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் திறமையானவராக மதிப்பிடப்படுவீர்கள். அதனால் வந்து அந்த குற்ற உணர்ச்சியை ஊக்குவிக்கிற உணவுகளை சாப்பிட்றது. குற்ற உணர்ச்சி, பிறரை அடக்கணும், அடிமைப்படுத்தணும், ஒடுக்கணும், அந்த மாதிரி அழிக்கணும், கொல்லணும், இப்படி பல்வேறு வகையில் பிறருக்கு எதிராக, மனுஷங்களுக்கு எதிரான உணர்ச்சி தான் அந்த வன்முறை உணர்ச்சி. மனுஷங்களுக்கு எதிரான உணர்ச்சி தான் அந்த குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சி எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட இருக்குதோ அதை எப்படி ரொம்ப நவீனமாக பயன்படுத்துகிறாரு. அதாவது மற்றவங்களை அடக்கணும், ஒழிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கொலை செஞ்சால் கூட அழிக்கணும், அது ஒரு ரவுடி வந்து சண்டை போட்டு அழிக்கிறாருங்கிறது வெளிப்படையாக அது ஒரு மோசமான தரம் குறைந்த ஒரு ரவுடிசம். அதுவே தரம் கூடின ரவுடிசங்கிறது எதுனா, நீ நல்லா படித்து முடித்து உனக்கு கீழே ஒரு 100 பேர்த்த 200 பேர்த்த வேலை வாங்குறது, அவங்கள பார்த்து தயதாட்சணே இல்லாமல் உனக்கு தேவையான வேலையை அவங்கள வந்து நீ எந்த அளவுக்கு அவங்ககிட்டருந்து வேலையை வாங்குறியோ அந்த அளவு, அதுதான் அந்த நவீனமான ஒரு நாகரிகமான ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த மாதிரி குற்ற உணர்ச்சி, அந்த வன்முறை உணர்ச்சி. அப்போ அந்த மாதிரி பிறருக்கு எதிரான, மனுஷங்களுக்கு எதிரான ஒரு உணர்ச்சி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உனக்கு உதவி செய்யும். மனுஷங்களுக்கு எதிரான உணர்ச்சி தான் குற்ற உணர்ச்சி. மனுஷங்களை அடிக்கணும், அவமானப்படுத்தணும், அடக்கணும், ஒடுக்கணும், நம்ம சொல்கிற வேலையை நம்ம செய்யணும், நாம் அவங்கள வேலை வாங்கணும், நாம் சொல்கிறத அவங்க செய்யணும், அவங்க நம்மக்கிட்ட பணிஞ்சு இருக்கணும், பணிவாக இருக்கணும், கீழ்ப்படிதல் தேவை,
அடிமையாக இருக்கணும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம், இப்படி இதெல்லாம் ஒரு நாகரிக அடிமைத்தனம், நவீன அடிமைத்தனம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிமைத்தனம். அப்போ அந்த அடிமைத்தனத்துக்கு திறமையானவர்கள் யாராக இருப்பாங்கன்னா, உனக்கு கீழே எத்தனை பேரை உன்னால் வேலை வாங்க முடியும்? என்னால் 1000 பேர்த்த வேலை வாங்க முடியும். என்னாலலாம் 2-3 பேர் தாங்க வேலை வாங்க முடியும். என்னால் 3 பேரை வேலை வாங்கலாம். என்னால் 5 பேரை வேலை வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டம். என்னால் 1000 பேர்த்த கூட ரொம்ப புத்திசாலித்தனமாக நான் வேலை வாங்குவேன். அதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்குது. ஒருத்தர் கீழே இன்னொருத்தர், அவங்களுக்கு கீழே அவர் பார்த்துப்பார், இவரோட வேலையை இவர் பார்த்துப்பார். அப்படியே ரொம்ப அறிவுபூர்வமான அடிமைத்தனத்தில் அறிவுபூர்வமான அணுகுமுறை, அதுதான் அந்த குற்ற உணர்ச்சி என்பது. அப்போது அந்த பிறரை அடக்கணும். மனுஷங்க மேலே உனக்கு பரிதாபம் இருந்தால் இந்த உலகத்தில் நீ ஒரு திறமையானவராக உன்னை பார்க்கவே முடியாது, மதிப்பிடவே முடியாது. மனுஷங்க மேலே பரிதாபப்படக்கூடாது, அவங்கள அடக்கணும், ஒடுக்கணும், நீ சொல்கிற வேலையை அவங்க செய்யணும், பணியணும், உங்கள்கிட்ட பணிவடையணும், அந்த கீழ்ப்படிதலை நீ எதிர்பார்க்கணும், அந்த கீழ்ப்படிதலை நீ ரொம்ப விரும்பணும், அந்த அடிமைத்தனத்தை நேசிக்கணும். நீ சொல்கிற வேலையை அவங்க செஞ்சுட்டாக்கா உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக வரணும். நீ நினைக்கிறத சாதிக்கணும்னா உனக்கு திறமை மிகுந்த அடிமைகள் தேவை, படித்த அடிமைகள் தேவை. அப்படி இந்த மாதிரியான அந்த உணர்ச்சி இருக்குல்ல. அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த குற்ற உணர்ச்சி என்பது கொண்டாடப்படுகிறது, குற்றங்கள் என்பது கொண்டாடப்படுகிறது, குற்ற உணர்ச்சி என்பது கொண்டாடப்படுகிறது சொல்லலாம். அதாவது மதம், சாதி, இது எல்லாமே அந்த குற்றம்தான். அது குற்றம்தான், குற்ற உணர்ச்சியை தான் ஏற்படுத்தும். அது வன்முறை, பிறரை அழிக்கணும், ஒடுக்கணும், அடக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவான நடைமுறைகளில் இதுவும் மதம், சாதி இதெல்லாம் பாதுகாத்தாக்கா உனக்கு அந்த குற்ற உணர்ச்சி அதிகரிக்கும். நல்ல திறமையானவராக நீ இருப்ப. இந்த இயந்திர அறிவியல் உலகில் திறமையானவராக இருப்ப. மதத்தையும் சாதியையும் நிறவெறி இது போன்று ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வு இதையெல்லாம் நீ பாதுகாத்து இதெல்லாம் நீ பாதுகாத்தன்னா நீ மனுஷங்க மேலே உனக்கு கவலையே வராது, பரிதாபப்பட மாட்ட, மனித உரிமைகளுக்காக போராட மாட்ட, மனித உரிமைகளை மனுஷங்களை நல்லா அடிமைப்படுத்தி நல்லா வேலை வாங்குகிற திறன் உனக்கு அதிகரிக்கும், அந்த குற்றம் செய்கிற திறன் அதிகரிக்கும். அதனால தான் இந்த மதம், சாதி, நிறவெறி இதையெல்லாம் ரொம்ப பாதுகாக்கிறாங்க. பாதுகாத்தா தான் உனக்கு குற்ற உணர்ச்சி, உன்னிடத்தில் உள்ள அந்த குற்ற உணர்ச்சி ஊக்குவிக்கப்படும். அதன் மூலம் இந்த உலகத்தில் நீ திறமையானவராக மாறுவாய். ஆனால் பிற்காலங்களில் அதனால் பக்க விளைவுகள் இருக்குது. அந்த பக்க விளைவுகளெல்லாம் நீ ஏற்றுக்கிட்டு நீ போராடணும். ஒரு குற்றம் செய்தால் நோய்கள் தான் பக்க விளைவு. குற்றம் செய்வதால் உடலில் ஏற்படுகிற அந்த குற்ற உணர்ச்சியால் உருவான விளைவு தான் நோய்கள். அப்போ எல்லாத்துலேயும் தான் நம்ம அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்குறோம். இந்த மாதிரி இது குற்ற உணர்ச்சி, நீ நல்லா குற்றம் செய்யணும், அது மாதிரி குற்றம் செய்தால் உனக்கு பக்க விளைவுகள் ஏற்படும், நோய்கள் ஏற்படும். எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குற்ற உணர்ச்சியை உருவாக்கக்கூடியது தான் அந்த மதம், வன்முறை உணர்ச்சியை தூண்டக்கூடியது இந்த மதம். மூட நம்பிக்கைகள், அப்போ மூட நம்பிக்கைகள் தான் வன்முறை உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி, மனுஷங்களை அழிக்கணுங்கிற அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அப்படி பார்க்கும்போது அந்த மதத்தை மதம்ங்கிறது என்னென்னா குற்ற உணர்ச்சின்னு ஒரு வடிவம். அதான் கடவுள். மதம், கோயிலில் கடவுள் இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ல, ஒவ்வொரு மதத்துலேயும் அங்கே தான் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறோம்ல. அது எதுக்குன்னா அது குற்ற உணர்ச்சியை தூண்டக்கூடிய குற்ற உணர்ச்சி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு கடவுள் மாதிரி. குற்ற உணர்ச்சியை தருகிற விஷயந்தான், ஊக்குவிக்கிற விஷயந்தான், அதை உற்பத்தி செய்கிற விஷயந்தான் நமக்கு கடவுள் மாதிரி. அதனால தான் அந்த மதத்தை பாருங்கள், சாமியே இருக்கு. நம்ம கிராமத்து கோயில்களில் எந்த ஒரு சாமியும் பாருங்கள் கையில் ஆயுதங்களை வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போது அவங்க தான் காவலர்கள் அப்படின்னு சொல்லி குற்றங்கள் செய்வதில் திறமையானவர்கள் தான் உண்மையான காவலாளிகளாக இருக்க முடியும் அப்படின்னு